வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு ரெடி ஆர் நாட். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைரக்ட் அபிஷியல் சீக்வலான ரெடி ஆர் நாட் 2 ஹியர் ஐ கம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரியை செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியை ரீகேப் லைட்டா பார்த்துலாம் ஷார்ட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல லோமஸ் அப்படின்ற ஒரு எலைட் ஃபேமிலி, இவங்க வந்து ஃபாலோவர்ஸ் அந்த டெவில் வர்ஷிப் கல்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மிஸ்டர் லீல் அப்படின்ற ஒரு சாத்தானோட டீல் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஃபேமிலியில புதுசா மேரேஜ் பண்ணிட்டு யாராவது வந்தா அந்த ஸ்பவுஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு கேம் விளையாடணும். அங்கதான் ஒரு ட்விஸ்டே, அதுல வந்து ஒரு டெட் கேம் இருக்கு. ஸோ அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு கார்டை கொடுப்பாங்க. ஸோ கிரேஸ் வந்து அந்த கார்டை வந்து செலக்ட் பண்றா. அதுல ஹைட் அண்ட் சிக் அப்படின்னு வருது. ஸோ ஹைட் அண்ட் சிக் கேம் அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஸோ முக்கியமா அந்த நைட், அதாவது ஆரம்பிக்கக்கூடிய கேம் அடுத்த நாள் காலையில அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கிரேஸை ஹண்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா அவங்களோட பாடி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி செத்து போயிடுவாங்க அவங்க எல்லாம். ஸோ ரிவர்ஸ் ஆகி இவங்க எல்லாரும் சேர்ந்து கிரேஸை ஹண்ட் பண்ணிட்டா இவங்க எல்லாம் சர்வைவ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல கிரேஸ் சம்பவ் சர்வைவ் ஆயிடுறா, இவங்க எல்லாம் அங்கேயே டெட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மேன்சனோட ஸ்டெப்ஸ்ல வெளியில வந்து உட்காடுறா. அங்கதான் இந்த செகண்ட் பார்ட்டோட மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். Ballerina cappuccina. So in the முறை 4 rival families are hunting for the throne. Whoever wins rules it all. And it's basically the exact same movie as Ready or Not. அந்த 4 rival families சேர்ந்தவங்க கிரேஸ், ஃபெய்த், இந்த 2 சிஸ்டர்ஸ், இவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த ஒரு ஹிலாரியஸ் deadliest hide and seek game ஆரம்பிக்கிறாங்க. So the first Ready or Not movie was an exciting chase to a mostly contained space, finding lightning in this bottle with how hilarious and the mega storytelling. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்ல விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் அந்த சேஸ், அந்த ஒரு பிளட் சோக்டு இருந்தது, ஒரு ஹாரர் ஃபன் ஃபில்டா இருந்தது. பட் இந்த பார்ட்ல அந்த பில்டிங்க்கு வெளியே அந்த ஒரு எஸ்டேட்டுக்குள்ள, அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு ரிமோட்டான லொகேஷன்ல ரொம்ப விறுவிறுப்பான சேஸ், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருந்ததோ அது அப்படியே இந்த பார்ட்லயும் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த படத்தோட என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். முக்கியமா வந்து சமாரா வீவிங், கேத்ரின் நியூட்டன், இவங்க 2 பேர் வந்துட்டு சிஸ்டர்ஸா நடிச்சிருக்காங்க. 2 பேர் தான் லீட் கேரக்டர். அந்த ஒரு பிளட்டி ரேம்பேஜ், அந்த ஒரு வயலண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபன் ஃபில்டா நரேட்டிவ்ல இவங்க பக்காவா ஃபிட்டா இருக்காங்க. முக்கியமா வந்து அந்த ஒவ்வொரு தடவை சேசிங் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க 2 பேருக்கு கூடிய அந்த டிபேட்ஸா இருக்கட்டும், ஸோ எது பண்ணலாம், எப்படி சர்வைவ் ஆகலாம்னு இவங்களுக்கு வரக்கூடிய அந்த முரண்பாடுகள், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருந்தது நீங்க எதிர்பார்த்து அந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஸோ அதே சேம் அப்படியே இந்த மூவில இருக்கு. பட் இந்த மூவில பிரச்சனை என்னன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்து ஃபிளாட், எந்த விதமான சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸும் கிடையாது. ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான இதுவும் கிடையாது. 100% ப்ரெடிக்டபிள். நமக்கு ஸ்டோரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பார்ட் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த சீக்வல்ல புதுசா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்த் வாட்ச் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா கண்டிப்பா ஓடிடில பார்க்கலாம், அந்த அளவு ஒர்த் தான் இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.